ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் கெட்டி குழம்பு தான். பாவக்காய் எடுத்து நல்லா கழுவி வட்ட வட்டமாக நறுக்கிட்டு ஒரு கடாயில் பாவக்காவை சேர்த்து நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு கோல்டு வினர் விட்டு வதக்கிக்கோங்க. இந்த கேப்பில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லா குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துட்டு ஒரு 20 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா குழன்னு அரைச்சி அந்த விழுதியை சேர்த்து உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு 2 ஸ்பூன் அளவு வீட்டு குழம்பு தூளியை சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா 2 கிளாஸ் தண்ணியில் வச்சு கரைச்சி எடுத்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சப்பொடியை சேர்த்து சலன்னு நல்லா கொதிக்கிறப்போ ஒரு 5-6 பூண்டு பல்ல தட்டி போட்டிங்கன்னா வாசனை அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் வதக்கி வச்சிருக்க பாவக்காவையும் எடுத்து அதில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சல நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வத்தி வரும். இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து சுடுசாதத்துக்கு பரிமாறினீங்கன்னா அருமையாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.